பப்ளிசிட்டி இல்லாமல் பணத்தை அள்ளி கொடுத்த விஜய் சேதுபதி. அந்த மனசுதான் சார் கடவுள். நடிகர் விஜய் சேதுபதி முதலில் புதுப்பேட்டை, நான் மகாநல, சுந்தரபாண்டியன் உள்ளிட்ட படங்களில் துணை நடிகராக அறிமுகமாகி அதன் பின் ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்த இவர் தற்போது பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காகவும் உருவெடுத்து நிற்கிறார். குறிப்பாக இவர் சமீபத்தில் நடித்த ஜவான், மகாராஜா ஆகிய படங்கள் வசூலில் சக்கப்போடு போட்டது. இப்படி தமிழிலிருந்து பாலிவுட் வரை நடிக்கும் விஜய் சேதுபதிக்கு ரசிகர்கள் மக்கள் செல்வன் என்ற பட்டத்தை வழங்கியுள்ளனர். இந்த நிலையில்தான் அந்த பட்டத்தின் பெயருக்கு ஏற்பவே மக்கள் செல்வனாக மாறி இவர் பலருக்கும் உதவி செய்து வருவது தெரிய வந்திருக்கிறது. அந்த வகையில்தான் தற்போது காமெடி நடிகர் ஒருவரின் மகனுக்கு கல்லூரி கட்டணம் செலுத்தி இருக்கிறார். அதுவும் அவர் எவ்வளவு ரூபாய் கட்டணமாக செலுத்தி இருக்கிறார் என கேட்டால் ஷாக் ஆகிவிடுவீர்கள். சமீப காலமாகவே துறையில் இருப்பவர்கள் தங்களால் முடிந்த உதவிகளை சக கலைஞர்களுக்கும் மக்களுக்கும் செய்து வருகின்றனர். ஆனால் இதற்கு விதை போட்டது நடிகர் ராகவா லாரன்ஸ் என்று சொல்லலாம். அவர்தான் முதலில் நிறைய பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கும் என தனியாக ஆசிரமங்கள் கட்டி படிக்க வைத்து வருகிறார். ஆனால் அதற்கு பிறகு திடீரென முளைத்த காளான் போல் விஜய் டிவியின் KPY பாலா தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும் என்ற பழமொழியை மாற்றி தன்னிடம் உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்றே சொல்லாமல் இன்று வரை வாரி வழங்கும் வள்ளலாக உதவி செய்து வருகிறார். குறிப்பாக பல கிராமங்களுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தது, பலரின் கல்லூரி, பள்ளி கட்டணம் செலுத்த உதவியது என நிறைய சேவைகளை செய்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நடிகர் சிவகார்த்திகேயனும் கடந்த சில மாதங்களாக சக கலைஞர்கள் பலருக்கும் உதவி செய்து வருகிறார். தற்போது இந்த லிஸ்டில் தான் நடிகர் விஜய் சேதுபதியும் இணைந்திருக்கிறார். மக்கள் செல்வன் என்ற விஜய் சேதுபதியை ரசிகர்கள் சும்மா ஒன்றும் கொண்டாடவில்லை. அவர் பலருக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறார். பல்வேறு நலிந்த கலைஞர்களுக்கும் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்படும் நடிகர்களுக்கும் முதலில் ஓடி வந்து யாருக்கும் தெரியாமலேயே பண உதவி செய்து வருகிறார் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஏனெனில் பலரும் மீடியாவிற்கு தகவல் தெரிவித்து பப்ளிசிட்டிக்காக உதவி செய்து வரும் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் தெரியாமல் இவர் பலருக்கு உதவி செய்து வருவதை மக்களும் பாராட்டி வருகின்றனர். அப்படித்தான் தற்போது மறைந்த காமெடி நடிகர் விவேக் உடன் இணைந்து பல படங்களில் காமெடியனாக நடித்த நடிகர் தெனாலி அவர்களின் மகனான விண்ணரசனுக்கு தான் கல்லூரி கட்டணம் செலுத்தி இருக்கிறார். அதுவும் அவர் டாக்டர் ஆக வேண்டும் என்ற கனவை நிறைவேற்றி வைத்திருப்பதும் விஜய் சேதுபதி தான். டாக்டர் MGR யூனிவர்சிட்டியில் பிசியோதெரபி படித்து வரும் நடிகர் தெனாலியின் மகன் விண்ணரசன் கல்லூரி கட்டணம் செலுத்த முடியாத சூழ்நிலையில் இருப்பதை அறிந்த நடிகர் பாவா லட்சுமணன் அவரிடம் விஜய் சேதுபதியை போய் பார்க்கலாம், அவர் கண்டிப்பாக உதவி செய்வார் என அழைத்து சென்றிருக்கிறார். பின்னர் அங்கு சென்று நடிகர் விஜய் சேதுபதியிடம் நேரில் நிலைமையை கூறியிருக்கின்றனர். அப்போது அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமலும் தயங்காமலும் 1000, 2000 அல்ல, உடனடியாக 76,000 ரூபாயை எடுத்து வந்து அவரின் கல்லூரி கட்டணத்தை கட்டியிருக்கிறார். இதனை கேட்ட ரசிகர்கள் பலரும் இவ்வளவு பணத்தை எந்த நடிகர்களும் உதவி செய்ய மாட்டார்கள், ஆனால் நீங்கள் செய்திருக்கிறீர்கள், நீங்கள் எப்போதும் மக்கள் செல்வன்தான் என்றும் ஒரு வருங்கால பிசியோதெரபி டாக்டரை உருவாக்கியுள்ளார் விஜய் சேதுபதி என்றும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அதோடு என் சன்னதி கல்வியிலும் வருங்காலத்திலும் பொருளாதாரத்திலும் உயர நடிகர் விஜய் சேதுபதி செய்த உதவியை வாழ்நாளில் நானும் என் மகனும் மறக்கவே முடியாது என காமெடி நடிகரான தெனாலியும் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்திருக்கிறார்.